இந்த மாதிரி இடுக்கான இடத்துல, அதுவும் இந்த மாதிரி இடுக்கு பிடிச்ச பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆணி அடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த ஒரு டூல் இருந்தால் போதும் நம்மளால் ஒரே கிளிக்கில் ஆணி அடிச்சுக்கிட முடியும். இப்போ நீங்களே பாருங்கள், இந்த இடுக்கு பிடிச்ச பகுதியில் கூட நம்மளால் ஒரே கிளிக்கில் ஆணி அடிக்க முடியுது. அதுவும் மின்சாரம் கூட இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே ஆணி அடிச்சாச்சு. இந்த மாதிரி கிளிப்போட சேர்த்து சவரில் ஆணி அடிக்கும் போது நம்ம டூலை 2வது கியரோ அல்லது 3வது கியர்லேயே வச்சு ஆணி அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2வது கியரில் வச்சு அடிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், கிளிப்பு கொஞ்சம் கூட ஆடலை, பைப் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதே மாதிரி ஆணி அடித்து முடித்த உடனே இந்த டூலோட முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். இந்த பிளாஸ்டிக்கை வெளியேற்றுறதுக்கு டூல் அந்த மாதிரி பின்னோக்கி ஒரு தடவை இழுத்தீங்கன்னா போதும் பிளாஸ்டிக் வெளியில் வந்துடும். இந்த டூலை பயன்படுத்தி இந்த மாதிரி சவுரில் மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற இந்த கியரை பயன்படுத்தி நம்ம காங்கிரீட்லேயும் அடிச்சுக்கலாம், மெட்டல்லையும் அடிச்சுக்கலாம், அது மட்டும் இல்லை மர பலகையில் கூட அடிச்சுக்கலாம். இந்த டூல் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அதில் இருக்கிற கேட்லாக்கை பயன்படுத்தி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டூலை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ஜுவல்லர் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த டூலை பயன்படுத்தும் போது சத்தம் வரும். அதுக்காக காதுக்கு ஹெட்செட்டோ அல்லது சேஃப்டி பட்ஸோ மாட்டிட்டு யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கண்ணுக்கு கண்ணாடியும் கைக்கு கிளவுஸும் போட்டே யூஸ் பண்ணுங்க.